ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்னாடி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். ஆண்டவர் உலகம் எங்கும் போக சொல்லிதான் அப்போஸ்தலராகிய தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை ஏற்றார். அதன்படிதான் ஆதியில அப்போஸ்தலருக்கு உலகம் எங்கும் சிதறி போய் தேவனுடைய சுவிசேஷத்தினை பிரசங்கித்தார்கள். அதன்படி 1ஆம் நூற்றாண்டிலே தோமா இந்தியாவிற்கு குறிப்பாக சென்னை பட்டணத்திலே வாழ்ந்து இரத்த சாட்சியாக மரித்தார். பிற்காலத்திலே ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மிஷினரிமார்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலே சுவிசேஷத்தினை அறிவித்து நம்மை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாருங்க. இந்த சுவிசேஷம் மட்டும் நம்மளுக்கு அறிவிக்கப்படவில்லை என்றால் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? நம்முடைய கல்வி தரம் எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய மருத்துவ ஃபெசிலிட்டி எப்படியா இருந்திருக்கும்? நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம சொசைட்டில நம்மளுக்கு இருக்கிற அந்தஸ்தை நம்ம பெற்றிருப்போமா இல்லையா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனா இந்த சுவிசேஷத்தினை அறிவிப்பதற்கு ஆதியில அப்போஸ்தலர்கள் பட்ட தியாகத்தை யோசித்து பார்ப்போம். அதன் பின்னாடி வந்த மிஷனரிமார்கள் பட்ட தியாகத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த மிஷனரிமார்கள்லாம் அங்க கஷ்டப்பட்டு வேலைக்காக இந்தியாவுக்கு ஊழியம் பண்ண வரல. எல்லாவற்றையும் விட்டுதான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வருதுன்னு இப்பெல்லாம் பிளைட்ல ரொம்ப ஈஸியா அந்த காலத்துல கடல்ல பயணங்கள், பல மாதங்கள் பயணப்பட்டு இந்தியாவுக்கு வரணும். அங்க பெறப்பட்டதுதான் தெரியும். இந்தியாவுக்கு சேர்ந்தாங்களா இல்லையானா கூட தெரியாதுங்க. இடையில மரித்தா அங்கே தூக்கி எறியப்படுவார்கள். அதன் பின் இந்தியாவுக்கு எத்தனை பேர் இங்க உள்ள சூழ்நிலைகள், வெப்பம், இங்க இருந்த எதிரியான சூழ்நிலைகள் மரித்து போயிருக்கிறாங்க. அதற்கு இங்க இருக்கிற கல்லறைகள் தாங்க சாட்சி. இப்படி ஒரு தியாகத்தின் மூலம்தான் நாம் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். இப்படி பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? நாம் இலவசமாக சுவிசேஷத்தினை பெற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவருக்கு ஒரு நற்சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் போதுமா? பவுலையா சொல்லியிருப்பாங்க, சுவிசேஷத்தினை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. நான் அறிவிக்காமல் இருந்தால் அது எனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வட இந்தியால மிஷினரிமாரை சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும், நான் இங்கிருந்து பணம் அனுப்புனா போதும் என்ற ஒரு மனப்பாங்கோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணம் மட்டும் ஆதியில அப்போஸ்தலருக்கு இருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் இந்தியாவுக்குலாம் போக முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், நம்ம பணத்தை மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டேன், யாராவது பார்த்துக்கிட்டோம் ஊழியத்தை அப்படி நினைச்சிருந்தா, மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மிஷினரிமார் நினைச்சிருந்தா, இந்தியாலாம் ரொம்ப மோசமான கண்ட்ரி, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, நான் மணி ஆர்டர் அனுப்பியிருந்தாங்க, யாராவது ஊழியம் பார்க்கட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அதே சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி தோணல. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு தோணி இருக்கு. என்ன, நான் மணியை மட்டும் வட இந்தியாவுக்கு அனுப்புனா போதும், அங்க யாராவது ஊழியம் பண்ணிடுவாங்க, ஆத்மா ஆதாய பணியை செய்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம். எனக்கு மொழி தெரியாது, அங்க இருக்கிற சூழ்நிலையே தெரியாது, எனக்கு இங்க இருக்கிற வாழ்க்கையை ஓட்டுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்று. ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஊழியம் பண்ணும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்துல எப்படி அந்த சமாரிய ஸ்திரீயுடன் சுவிசேஷத்தை அறிவித்தார் பாருங்க. அவருடைய சூழ்நிலையை பாருங்க. அந்த 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் பிரயாணத்துல இலைப்படைந்தவராய் இருந்தால், அந்த டயர்னஸ் அவருக்கு ஒண்ணுமே தோணுங்க. அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை மட்டும்தாங்க தோணுச்சு. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கும்போது 6ஆம் மணி, அதாவது 12 மணி, நண்பகல் 12 மேல அந்த டயர்டான சூழ்நிலையை அந்த சமாரிய ஸ்திரீயோடு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருக்கு அந்த கல்ச்சுரல் பேரியர்ஸ் எதுவுமே இல்லை. சமாரியரோடு அவர்கள் சம்பந்தமே கலக்க மாட்டாங்க, அதாவது பேசுவார்த்தே கிடையாது, ஒரு எதிரியாக பார்க்கிற சூழ்நிலை. ஆனா இந்த கல்ச்சுரல் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொன்ன பாத்தீங்கன்னா, 35ஆம் வசனம், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று. ஆமா, இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மோடு பேசி கொண்டிருக்குது. ஆமா, இதோ வயல் நிலங்கள், இந்தியாவிலே 146 கோடி ஜனங்களுக்கு மேலாக ஆத்துமாக்கள் வயல் நிலங்களாக விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. ஆமா, அறுப்பு மிகுதியா இருக்கிறது, ஆட்களோ மிக கொஞ்சம். இலவசமாக சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாம் இன்று என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நாம் பல சூழ்நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்பதற்கு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளை தான், நீங்க உலகம் எங்கும் சென்று, ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாவுக்கு போக சொல்லல, ஒரு கன்ஃபைன்ட் ஏரியால கன்ஃபைன் ஆக சொல்ல, உலகம் எங்கும் சென்று இலவசமாக பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க நாம் தயாரா? ஒரு விசை சிந்தித்து பார்க்கும். நாம் நம் சொந்த ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் யாருங்க அறிவிப்பாங்க?
ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வார்த்தை உங்களோடு உரையாடட்டும். நீங்க ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நம்ம சூழ்நிலைகளோ அல்லது நம்மளுடைய இயலாமலோ காரணம் காட்டி நாம் இந்த ஊழியத்தை தவிர்த்து போடக்கூடாதுங்க. அப்போஸ்தலரை பாருங்க, படிப்பறிவு இல்லாத பாமரர்கள், ஆனா ஆண்டவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவரோட வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு தைரியமாக பேதுரு எழுந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். நாம இன்னைக்கு எழும்புவோங்க. இது எழுப்புதலுடைய காலம். பின்மாறி மழை பொழிகின்ற காலம். முன்மாறி மழை விட பின்மாறியுடைய மழை பலத்த மழையாக அந்த எழுப்புதலின் அறுவடை இந்திய தேசத்துல எழும்பட்டுமுங்க. அதற்கு நாமளும் ஒரு காரணமாக இருப்போம். ஆமென்.